ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சக்தி பராசக்தி. வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி. நாம் இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3ல் குரு இருந்தார், கொஞ்சம் ஓகே அப்படின்ற நிலையில் போயிருக்கும். ஆனால் இப்போ வரக்கூடிய குரு என்ன செய்கிறார் அப்படின்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம குருவாக வருகிறார். இதில் பாருங்களேன், ஏற்கனவே ஜென்மத்தில் சனீஸ்வரன், 2ல் ராகு, 4ல் குரு. ரொம்ப நல்லா இருக்கும். எப்போ இருக்கும்? நல்லா இருக்கும் நிச்சயமாக. எப்போ இருக்கும் அப்படின்னா நீங்கள் தெய்வ வழிபாடை அதிகம் பண்ணும் பொழுது, ஒரு தெய்வத்தை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இத்தனை பிரச்சனையிலேருந்து வெளியே வரக்கூடிய நிலை உருவாகும். ஏன் அப்படின்னா குரு உட்கார்ந்துட்டு இருக்கிறது 4ல் உட்கார்ந்துருக்கார். 4 குரு அப்படின்றது அர்த்தாஷ்டம குரு. 4 என்பது உங்களுடைய சுகஸ்தானம். அங்கே போய் குரு உட்காந்து அந்த வீட்டை கெடுத்துடுறாரு. ஆனால் அவர் பார்க்குறது எதை பார்க்குறாரு அப்படின்னா 8 பார்க்குறாரு, 10 பார்க்குறாரு, 12 பார்க்குறாரு. அப்போ இது என்ன செய்யும் உங்களுக்கு? 8 என்பது வம்பு வழக்குக்கான ஸ்தானம். ஸோ குரு பார்க்குறதுனால எந்த ஒரு வழக்கு நிலுவையில் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சிடும், பிரச்சனை இல்லை. உங்களை தேடி எந்த ஒரு வம்பு வழக்கும் வரப்போகிறதும் கிடையாது. குரு உங்களை சேஃப்கார்ட் பண்ணிடுவார், ப்ராப்ளம் கிடையாது. 10 என்பது உங்களுடைய தொழில் ஸ்தானம். ஸோ அதுவும் உங்களுக்கு நல்லபடியாக இருக்க போது, பிரச்சனை இல்லை. ஆனால் 10ல் காசு வரும் இல்லையா? ஏன்னா குரு பார்க்குறார், தொழில் நல்லா போகும், அப்போ காசு வரும். வந்ததுன்னா என்ன செய்யணும்? 12 விரயம். கண்டிப்பாக விரயம் இருக்குது. ஏற்கனவே ஜென்ம சனீஸ்வரன் இது வரைக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு முன்னாடி விரய சனீஸ்வரனாக இருந்தவர் கொஞ்சம் விரயத்தை கொடுத்தாரு. அப்புறம் ஜென்மத்தில் உட்கார்ந்தாரு, சில பிரச்சனைகளை கொடுக்குறாரு. இதையே சமாளிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ விரயத்திலையும் பார்க்குறாரு குரு. அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா விரயம் ஏற்படும். ஆனால் அந்த விரயத்தை நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணணும். இங்கே சுப விரயம்னு சொல்கிறதுக்கும் வழி இல்லை. இப்போ நீங்கள் போயிட்டு ஒரு வீடு வாங்குங்கன்னு சொல்ல முடியாது. அந்த வீட்டில் தான் போய் அவர் உட்காந்துட்டு இருக்காரு, அது கெடுத்துக்கிட்டு இருக்காரு. எப்பயுமே கும்பத்துக்கு 4 நல்ல இடம், சுக்கிரனோட வீடு. சனீஸ்வரனும் சுக்கிரனும் ஒரே ஃபேமிலி, அதனால் அவங்க நன்மை, அவங்களுக்குள்ள நன்மை செய்துப்பாங்க. ஆனால் இப்போ அங்கே போய் குரு உட்கார்ந்துட்டு இருக்காரு. 4ஆம் இடம் என்பது வீடு மனை வாகனத்திற்கான ஸ்தானம். அப்போ வீட்டில் ரிப்பேர் வரும், செலவு பண்ணுவீங்க, வீட்டுக்கு செலவு பண்ணுவீங்க. 12 ஆக்டிவேஷன் இருக்குல்ல, எங்கே போய் செலவு வைக்கும்? கண்டிப்பாக உங்களுக்கு 4ல் போய் செலவு வைக்கும். வாகனம் வச்சுருக்கீங்களா? செலவு வைக்கும். இடம் வாங்கி வச்சுருக்கீங்களா? திடீர்னு வருவான் உங்களுக்கு நீங்கள் அதுக்கு வரி கட்டலை, இதுக்கு வரி கட்டலைன்னு சொல்லி பிரச்சனையை உருவாக்குவாங்க. 8 இருக்குது, 8 ஆக்டிவேஷன் தான், 8 குரு பார்க்குறாரு. அதனால் அதன் மூலமாக உங்களுக்கு விரயம் என்ன ஆகும்னா மட்டுப்படும். எப்படி மட்டுப்படும்னா பெருசாக நீங்கள் வரி கட்டுறதுக்கு இல்லாமல், ஆனால் வரி கட்டக்கூடிய நிலையில் உங்களை கொண்டு போய் உட்கார வைப்பார். அது படிப்பினை. அப்படின்னா என்னென்னா நீங்கள் இத்தனை நாள் கவனிக்கலை, கண்டுக்கல, அதனால் உங்களுக்கு பிரச்சனையை நான் எடுத்துகிட்டு உங்கள் முன்னாடி வைக்கிறேன், இதுக்கப்புறம் நீ பார்த்துக்கோ அப்படின்ற நிலையில தான் குரு உங்களுக்கு செய்வார். ஆனால் குரு படிப்பினையை தான் கொடுப்பாரு, கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். ஐயோ எனக்கு இப்படி இருக்கே அப்படி இருக்கே நீங்கள் கவலைப்படக்கூடிய நிலையில் குரு உங்களை தள்ள மாட்டார். அந்த இடத்துல நீங்கள் வெளியே தைரியமாக அது முன்னேறி போய் என்னன்னு பார்த்து வெளியே வரத்துக்கான விஷயத்தை நிச்சயமாக செய்வார். ஆனால் உங்களுக்கு விரயம் இருக்கும். இப்போ விரயம் அப்படின்றது இந்த இடத்துல தான் நிறைய வரும். 4ல் நிறைய வரும். அம்மா இருக்காங்களா, அம்மா வழியில் உங்களுக்கு விரயங்கள் வரும். அம்மாவுடைய உடல்நிலையில் பிரச்சனையை கொடுக்கும். அதனால் உங்களுக்கு விரயம் வரும். இப்போ நம்மளுக்கு இந்த குரு பெயர்ச்சி விரயத்தை தான் கொடுக்குமா? இல்லைங்க. உங்களுக்கு வழக்கு நிலுவையில் இருந்ததில் அது சாதகமாகி வருதில்ல, அதில் காசு வரும். என்ன நினச்சி வழக்கு போட்டு போனீங்களோ அது உங்களுக்கு சாதகமாக மாறி வரும். அது குரு பகவானுடைய அருளாசி. உங்களுக்கு தொழில் ஸ்தானம் நல்லா இருக்குது. கும்பம் தொழில் பண்ணினா நல்லா இருக்கும். வேலைக்கு போகிறதோட தொழில் பண்ணினா நல்லா இருக்கும். அரசாங்கத்தின் மூலமாக வரக்கூடிய வரவு உங்களுக்கு வரும். அது எல்லாத்தையுமே கும்பம் உங்களுக்கு செய்யும். இப்போ நம்ம என்ன செய்யணும்? முயற்சியை முன்னெடுக்கணும். ஏன்னா சனீஸ்வரன் உட்கார்ந்துட்டு இருக்காரு. காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினச்சா எந்திரிக்க முடியாது. அவர் தான் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்காரு, எந்திரிக்க விட மாட்டார். ஏன்னா அவர் மந்தமானவர். அதனால தான் தன்னோ மந்த பிரச்சோதயாத்துன்னு சொன்னாங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகும்னா மந்தத்தன்மை உருவாகும். அதையும் மீறி நீங்கள் வெளியே வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் இந்த 8, 10, 12 நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா சண்டைகள், சச்சரவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்குற மாதிரி தாங்க ஆகும். இப்போ நம்ம என்ன செய்யணும்? முயற்சிகளில் முன்னெடுத்து வைக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ வழிபாடுகள் அதிகம் பண்ணுறோமோ அத்தனையும் நீங்கள் செய்யணும்.
இப்போ தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் அது. புதுசாக நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி இறங்கலாமா அப்படின்னு யோசிப்பீங்க, இறங்கலாம். குரு பார்க்குறாரு, இறங்கலாம். ஜென்ம சனீஸ்வரன் தான், பரவாயில்ல, இறங்குங்க, தைரியமாக இறங்குங்க, நன்மை செய்வார். அதனால் இந்த குரு பயிற்சியை வந்து நீங்கள் பயந்து ஐயோ எனக்கு அர்த்தாஷ்டம குருவா, எனக்கு அப்படி ஆகுமா இப்படி ஆகுமா, எதுவுமே ஆகாது. நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிங்கன்னா போகிறீங்க, எதுவுமே ஆகாது. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய அந்த மந்தத்தன்மையிலேருந்து மீறி வெளியே வரீங்களோ நிச்சயமாக உங்களுக்கு லைஃபு சக்ஸஸ் ஆகிடும். 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினச்சிட்டு படுங்க, 4 மணிக்கு எந்திரிங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் உங்களை தேடி வரும். இல்லை அப்படின்னா சனீஸ்வரன் என்ன செய்வார்னா உங்களை தூங்க வச்சிடுவார். தூங்க வச்சிட்டாருன்னா குரு வந்து படிப்பினைக்கு உங்களை ரெடி பண்ணிடுவார். அதனால் பார்த்துக்கோங்க, அனுபவமே சிறந்த பாடமாக இந்த 1 வருஷம் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா அர்த்தாஷ்டம குரு அவர் பாடத்தை கொடுப்பார், கண்டிப்பாக கொடுப்பார். அப்போ 8 என்பது என்னன்னா வம்பு வழக்குக்கான ஸ்தானம் இல்லைங்களா? நீங்கள் சும்மா ஓரமாக ஒதுங்கி போனாலும் என்ன பண்ணும், வம்பு உங்களை தேடி வரும். அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா யாரோடையும் பிரச்சனை இல்லை, நம்ம போய் நிற்கக்கூடாது. யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, யாரோடையும் நீங்கள் வந்து உங்களுடைய குடும்ப விஷயங்களை பகிர்ந்துக்காதீங்க, யார்கிட்டையுமே உங்களுடைய வீக்னஸை நீங்கள் சொல்லாதீங்க. கண்டிப்பாக 8 ஆக்டிவேஷன் இல்லாமல் போயிடும். உங்களுக்கு 8 ஆக்டிவேஷன் எதில் தேவைன்னா வழக்கு ஜெயிக்கிறதுக்கு மட்டும்தான் தேவை. வழக்கு போய் சேர்றதுக்கு நீங்கள் அங்கே தேவை கிடையாது. ஸோ அதில் நீங்கள் கவனமாக இருங்க. இப்போ உங்களுடைய சிலருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கத்துக்கு நீங்கள் வந்து ஃபைன் கட்டுற மாதிரி ஆகும். எப்போ ஃபைன் கட்டுவோம், திடீர்னு ஒரு 2 வீலர் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பீங்க, லைசன்ஸ் கையில் எடுத்துருக்க மாட்டீங்க, இப்போ ஃபைன் கட்டுவீங்க, அன்னைக்குன்னு பார்த்து தான் நீங்கள் மாட்டுவீங்க. அப்போ அது உங்களுக்கு வழக்கில் போய் நிற்கும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா எந்த நேரமும் கவனத்தோடவே செயல்படணும். கவனம் இன்றி செயல்பட்டால் நிச்சயமாக 8 ஆக்டிவேஷன் ஆகும், 12 ஆக்டிவேஷன் ஆகும். 8நால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 12 தண்ட செலவு வரும். இப்போ நம்ம எவ்வளவோ பிளான் பண்ணி எங்கேயோ போய் நிறுத்தி ஒரு 1000 ரூபாய் வந்து சேவ் பண்ணுற பொழுது 1000 ரூபாய் கொண்டு போய் ஃபைன் கட்டினா என்ன யூஸ் இருக்குது, ஒன்றுமே கிடையாது. அதனால் கவனத்தோடு செயல்படுங்கள். கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு படிப்பினைகளை கொடுத்தாலும் சந்தோஷங்களையும் சேர்த்து கொடுக்கும். ஏன் அப்படின்னா 10 ஆக்டிவேஷனில் இருக்குது. கர்மஸ்தானம் ஆக்டிவேஷன் ஆகும் பொழுது நிறைய புண்ணிய கர்மாக்கள் உங்களுக்கு வந்து பாதுகாப்பாக நிற்கும். அதனால் கர்மஸ்தானம் ஆக்டிவேஷன் ஆகும் பொழுது நம்ம சந்தோஷப்படணும். அதை குரு பார்க்குறாரு அப்படின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். தர்ம கர்மம், இந்த கர்மம் நல்லா இருந்ததுனாலே போதும். நிச்சயமாக வந்து உங்களுக்கு இந்த 1 இயர் வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லபடியாக முடியும், சாதகமாக முடியும், தெய்வ வழிபாட்டின் மூலமாக. அதனால் எவ்வளோக்கு எவ்வளவு வழிபாடுகள் அதிகப்படுத்துகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்களுக்கு இந்த குரு பயிற்சி சாதகமான குரு பயிற்சியாக இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அனுபவத்தையும் படிப்பையும் கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாகத்தான் மாறும். ஸோ இந்த குரு பயிற்சியில் நீங்கள் வந்து நிறைய நன்மைகள் அடையணும் அப்படின்னா ஒரு குருஸ்தலத்துக்கும் போங்க, எல்லா குருஸ்தலங்களுக்கும் போங்க. ஏன்னா அர்த்தாஷ்டம குரு, நீங்கள் ஒரு குருவையும் பார்க்கணும். உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது. ஜென்ம சனீஸ்வரன் 2 ராகு, அர்த்தாஷ்டம குரு. அப்போ நிறைய குருஸ்தலங்களுக்கு போயிட்டு வரணும். ஜென்ம சனீஸ்வரன் திருநள்ளாறு போவீங்க, குச்சனூர் சனீஸ்வர பகவானை போய் தரிசனம் பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த அர்த்தாஷ்டம குரு காலங்களில் நீங்கள் வந்து பாடி திருவலிதாயம் கோயில் போங்க, தக்கோலம் போங்க, அகரம் கோவிந்தவாடி போங்க, குருவித்துறை சித்திரரத வல்லவ பெருமாள் கோயில் போங்க, பட்டமங்கலம் தட்சிணாமூர்த்தியை போய் தரிசனம் பண்ணுங்க, திருஆலங்குடி போங்க, தென்குடி திட்டை போங்க, எல்லா குருஸ்தலத்துக்கும் போங்க, திருச்செந்தூர் போங்க. எவ்வளோக்கு எவ்வளோ குருஸ்தலங்கள். வாரம் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு போயிட்டு 2 நெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்க. நிச்சயமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு படிப்பினைகள் மிகுந்த நன்மை நடக்கக்கூடிய குரு பயிற்சியாக மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது எல்லாமே பொது பலன் தான். உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் மாறும். உங்களுடைய ஜாதகத்தின் தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்வதற்கும் பிரசனம் மற்றும் வேத ஜோதிடம் பார்ப்பதற்கும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சம்பந்தமான தகவல்களுக்கு எங்களுடைய ஆஸ்ட்ரோலக்ஷ்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். நன்றி.